மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் வன்முறையில் ஈடுபட்டோரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். நாக்பூரில் வன்முறையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் பட்னாவிஸ் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் பேசிய அவர், சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் இதுவரை 104 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பலரை கைது செய்ய உள்ளதாக தெரிவித்த அவர், சமூக வலைதளங்களில் வதந்தி பரவியதே கலவரம் ஏற்பட காரணம் என்றும், சமூக வலைதளங்களில் 68 போஸ்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு டெலிட் செய்யப்பட்டதாகவும் கூறினார். வன்முறையால் ஏற்பட்ட சேதத்தை கலவரக்காரர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் என்ற முதலமைச்சர் பட்னாவிஸ், அவர்கள் பணம் தராவிட்டால் அவர்களது சொத்துக்களை விற்று பெறப்படும் என்றார். தேவைப்பட்டால் புல்டோசர் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்கால சந்ததியினருக்காக நீரை பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக தண்ணீர் தினத்தையொட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, உலக தண்ணீர் தினத்தன்று தண்ணீரை பாதுகாப்பதற்கும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நாகரிகங்களின் உயிர்நாடியாக நீர் இருந்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.